ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க்கில் எவ்வளோ மார்க் நம்ம எடுத்தால் நம்ம இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், சேஃப் ஸ்கோர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம டெலகிராம் குரூப்லையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் நடந்த ட்ரெண்ட் படி எப்படி கட் ஆஃப் இருந்துச்சு அண்ட் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணால் தான் நம்மளால் இது ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். எக்ஸாக்டாக இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருந்தால் இதை விட கம்மியாக வரும், ஈஸியாக இருந்தால் இதை விட அதிகமாக போகும். நான் உங்களுக்கு ஒரு மாடரேட் பேப்பருக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் டார்கெட் பண்ணணும், இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னா 62லேருந்து 65 ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருந்திருக்கு இதுக்கு முன் காலங்களில். பட் ஆனால் லாஸ்ட்டாக நடந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் ஒரு எக்ஸப்ஷன். ஏன்னா வழக்கமாக இல்லாத மாதிரி ரெண்டு டிஏ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில். போன வருஷம் இந்த லாஸ்ட்டாக நடந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் அதுவும் கஷ்டமான டிஐ, ரீசனிங்கும் கஷ்டம், இங்கிலீஷும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான பேப்பரை லாஸ்ட் இயர் கேட்டிருந்ததுனால ப்ரிலிம்ஸில் கிளர்க்கு ப்ரிலிம்ஸுக்கு அது கஷ்டம் போன வருஷம் கேட்டது. அதனால் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக 55 ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த வருஷம் அதே மாதிரி கஷ்டமாக கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது. போன வருஷம் நடந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாமை விட இந்த வருஷம் நடந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் ஈஸி. அதனால் போன வருஷம் வேக்கன்சிக்கும் இந்த வருஷம் வேக்கன்சிக்கும் வித்தியாசம் இல்லைன்னா கூட கட் ஆஃபில் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்த்தோம் எஸ்பிஐ பிஓ எக்ஸாமில். அதே மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. பிஓ எக்ஸாமில் போன வருஷத்தோட ஈஸியாக கேட்டதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு மினிமம் 60 மார்க் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் ஒரு 58லேருந்து 60 டார்கெட் பண்ணுங்கள். அக்யூரசி தப்பெல்லாம் போயிட்டு மார்க்காக இவ்வளோ டார்கெட் பண்ணுங்கள், அட்டம்ப்ட் கிடையாது. ஓகேங்களா? மெமரி பேஸ்டு கொஸ்டின்லாம் நீங்கள் ஒரு 62+ டார்கெட் பண்ணுங்கள். 62லேருந்து 68 வரை தாராளமாக எடுக்கலாம் ஹஸ்பண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் இது மார்க் மாட்ரேட் லெவலில் இருக்கக்கூடிய மார்க்கில் 58லேருந்து 60, ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் 62லேருந்து 68 எடுக்கணும். எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஆல்ரெடி ஓவராலாக இந்த 7 நாளில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் நான் கொடுத்துருக்கேன். லிங்க்கு கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது யூஸ்வல் கட் ஆஃப், இது யூஸ்வலாக இருக்கக்கூடிய கட் ஆஃப். எஸ்பிஐ கிளர்க்னால் இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் கஷ்டமான பேப்பருக்கு, டிஃபிகல்ட்டான பேப்பருக்கு. ஓகேங்களா? இது நம்ம இந்த வருஷம் டார்கெட் பண்ணக்கூடிய கட் ஆஃப். ஓகேங்களா? இந்த லெவலில் டார்கெட் பண்ணணும். கஷ்டமான பேப்பரில் இந்த மாதிரி டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. செக்ஷன் வைஸாக நான் எப்படி சார் நான் டார்கெட் பண்ணணும், செக்ஷன் வைஸாக நான் எப்படி சார் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆப்டிடியூடில் ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து வழக்கமாக 20 கொஸ்டின் மினிமம் 25 வரை டிஏ சேர்ந்து இருந்துச்சு. லாஸ்ட் இயர் எக்ஸப்ஷனாக என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு 15 கொஸ்டின் தான் ஸ்பீட் மேக்ஸில் கேட்டாங்க. 10 கொஸ்டின் டிஏயிலே வந்துருச்சு. சில ஷிஃப்ட்டில் கேஸ்லெட்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அப்போது மினிமம் 20+. ஓகேங்களா? 2 டிஏ கேட்டாக்கில் 20+. சிங்கிள் டிஏ தான் கேட்குறாங்க. அது கஷ்டமாக கேட்டால், இது வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டால், இது வந்து மாட்ரேட்டாக கேட்டால். ஓகேங்களா? டிஃபிகல்ட்டாக கேட்டால் 20, மாட்ரேட்டாக கேட்டால் 25 ரேஞ்சில் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த ரேஞ்சில் எடுக்க ட்ரை பண்ணணும். கஷ்டமான பேப்பருக்கு 20, மாட்ரேட் பேப்பரில் 25. ஓகே, ரீசனிங்கில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, டிஃபிகல்ட்டாக வந்தால் நம்ம 28+ டார்கெட் பண்ணணும். யூஸ்வலாக இந்த ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை ஒரு கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்னாலே 35 அவுட் ஆஃப் 35 போட்டுட்டு 2 மினிட்ஸ் சும்மா இருப்பாங்க. எபோவ் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வச்சுக்கோங்க. 35 எடுத்தால் தான் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 33க்கு மேலே நீங்கள் ரீசனிங் செக்ஷனில் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு கொஷின் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஆப்டிடியூட்லேயும் 1 or 2 மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட நீங்கள் கன்ஃபார்மாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்.
அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ரீசனிங்கில ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் இல்லாம தான் இதில அட்டெம்ப்ட் குறையுமே தவிர, உங்களுக்கு தெரியாம நீங்க விட்டுட்டு வர மாதிரி ரீசனிங்கில கிடையவே கிடையாது. நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா ப்ரீவியஸ் இயர் பேப்பர. ஓகேங்களா? அப்போ டிஃபிகல்ட்டா இருந்தாவே 28ன்னு சொல்றேன். பார்த்துக்கோங்க. டிஃபிகல்ட் பேப்பருக்கு 28னா, ஈஸியான பேப்பருக்கு 33லிருந்து 33 இது மாடரேட் அப்படி இல்லன்னா ஈஸி. ஓகேங்களா? 33லேருந்து 35 பிளஸ் தாராளமா ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ்ல ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வந்து நெறைய கேட்டகரில ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. சில பேருக்கு கிராமர் வரும். சில பேருக்கு ரீடிங் நல்லா வரும். சில பேருக்கு 2மே வராது. அவங்களுக்கு நான் ஸ்கோர் பூஸ்டர்ன்னு ஒரு சில டாபிக் சொல்லுவேன். என்னென்னன்னா, வேர்ட் ஸ்வாப், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, மேட்ச் த காலம் ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல தான் அங்க வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், பேரா ஜம்பிள் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2மே உங்களுக்கு கிராமரும் வராது. ரீடிங்கும் ஒரு சுமாரா தான் பண்ணுவீங்கன்னா, இந்த 4 டாபிக் எகைன் சொல்றேன் பாருங்க. வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா? அதோட சேர்ந்து பேரா ஜம்பிள். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பா மினிமம் 10 மார்க் கிடைக்கும். அத தாண்டி நீங்க ட்ரை பண்ணணும்னா ஃபில்லஸ், கிளாஸ் டெஸ்ட்டு, ஆர்சில டைரக்ட் கொஸ்டின் இந்த மாரி ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு 15, 12 மார்க் டிஃபிகல்ட்டா இருந்தா ஒரு 12 பிளஸ்ஸு, மாடரேட் ஷிஃப்ட்ல இருந்தா ஒரு 15லிருந்து ஒரு 18 மார்க் டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஈஸி ஷிஃப்ட்டா இருந்தா. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில உங்களுடைய அட்டெம்ப்ட் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா 100% நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்ப நான் வந்து ரீசனிங்ல 33 எடுத்துட்டேன். அப்போ இங்கிலீஷ்ல 15லிருந்து 18 எடுக்கணுமா? தேவையில்ல. 12 எடுத்தா கூட போதும். ஆப்டில நீங்க 25 பிளஸ் எடுத்துட்டா, இதுல 2த்துல 28, 12 எடுத்தா கூட போதும். இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க டாப் மார்க் எடுத்துறணும். அதிகமான மார்க். மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கூட நீங்க ஆவரேஜ் மார்க் எடுத்தா ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆகும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிலிம்ஸுக்காகவும், மெயின்ஸுக்காகவும் நம்ம அபித் சார் கோர்ஸ்ல டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பொருள்ல வீடியோ கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் ட்ரில்ஸ் எல்லாம் குடுத்துட்டுருக்கோம். 666 தான். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெக்வயர்மென்ட் வேணும், எனக்கு இந்த வீடியோ வேணும் சார் அப்படின்னாலே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் நம்ம சேனல் ஆக்டிவா தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஹெல்த் இஷ்யூஸ்னாலயும், ஃபேமிலி இஷ்யூஸ்னாலும் நான் வந்து சேனல் ஆக்டிவா இல்லாம இருந்தேன். இப்ப எல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு. நானும் இப்ப கொஞ்சம் ஆக்டிவா தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லயும், நம்ம முக்கியமா டெலகிராம் குரூப்லயும் கேளுங்க. உங்களுக்கான டவுட்ட எப்போ நான் அதாவது வீடியோ கோர்ஸ் பெய்டுக்காக அபித் சாருக்கு பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கன்டென்ட் போக மீதி இருக்கக்கூடிய டைம்ல வந்து உங்களுக்கு டக்குனு எப்போ டைம் அவைலபிலிட்டி இருக்கோ, அதுக்கு நான் வீடியோ எடுத்து மேக் பண்ணி குடுத்துருவேன். இதுவே ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்ட டவுட்னால தான் இத கொண்டு வந்தேன். ஓகேங்களா? எப்போ எக்ஸாம் டிஃபிகல்ட்டி லெவல் தெரியாம நம்ம எக்ஸாம் சேஃப் ஸ்கோர் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தா தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒரு மோட்டிவா இருக்கும். அதுக்காக எஸ்பிஐ கிளர்க்குக்கு நீங்க சப்ஜெக்ட் வைஸா இந்த மாதிரி டார்கெட் பண்ணி படிங்க. ஓவரால் எகைன் சொல்றேன். உங்களுக்கு பேப்பர் கஷ்டமா இருந்துச்சு. மார்க் டெஸ்ட்ல நீங்க கஷ்டமான பேப்பர பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, 58 to 60 வந்தா கூட உங்களால ரியல் எக்ஸாம்ல 65 தாண்டிருவீங்க. இங்கேயே பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஈஸி லெவல், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் சால்வ் பண்றீங்க அப்படின்னா, 62லிருந்து 68 வரை டார்கெட் பண்ணுங்க. இது டிஃபிகல்ட்டான பேப்பருக்கு. இது ஈஸி டூ மாடரேட்டான பேப்பருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபிகல்ட் லெவலுக்கு தகுந்த மாரி உங்களோட அட்டெம்ப்ட் இருக்கணும். உங்களுடைய பிராக்டிஸ் இருக்கணும். இந்த லெவல் நீங்க ரீச் பண்ண முடியல அப்படின்னா, எகைன் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக ஒரு கஷ்டமான பேப்பர்ல நீங்க சொதப்பிட்டீங்களான்னா கவலைப்பட தேவையில்ல. எகைன் எகைன் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ரியல் எக்ஸாம் கிடையாது. ரியல் எக்ஸாம்ல கொஸ்டின் அப்ரோச்சபிளா இருக்கும். ஈஸியா இருக்கும். நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். வேக்கன்ஸிஸ் 380 பிளஸ் இருக்கு. நெறைய பேரு எஸ்பிஐ கிளர்க்க பொறுத்தவரை நெறைய பேர மெயின்ஸ் கொண்டு போவாங்க. நம்மளால ஈஸியா அந்த டைம் போன வருஷமே 55 தான் கட் ஆஃப் இருந்துச்சு. பேப்பர் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் 55ன்றது ரொம்ப கம்மி கட் ஆஃப். நெறைய பேர உள்ள கொண்டு போவாங்க. 171 கட் ஆஃப் 171 வேக்கன்ஸிஸ் இருந்தபோது கூட கட் ஆஃப் 65 ரேஞ்சில தான் இருந்திருக்கு. ஒரு 300, 400 அந்த ரேஞ்சில வேக்கன்ஸிஸ் இருக்கும்போது 62 ரேஞ்சில இருந்திருக்கு கட் ஆஃப். ஸோ இங்க கட் ஆஃப் எக்ஸாம் லெவல தாண்டி நெறைய பேர இவங்க மெயின்ஸுக்கு கொண்டு போவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால, நீங்க ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே இந்த எக்ஸாம் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சூப்பரான சான்ஸ் இந்த வருஷம் இந்த இந்த எக்ஸாம்ல இல்ல, எல்லா எக்ஸாம்ல வேக்கன்ஸிஸ் அதிகமா இருக்கு.
கண்டிப்பா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் போயிட்டு இந்த எக்ஸாம கிராக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்காக நம்ம கிளாஸஸ் குடுத்துட்டுருக்கோம். நம்ம சேனல் எஸ்பெஷலி ஃபார் மெயின்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணோம். இப்போ ரீசென்ட்டா நெறைய பிகினர்ஸ் கேட்கறதுனால இந்த மாரி கன்டென்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். மெயின்ஸ்க்காக நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிலிம்ஸ்க்காக நம்ம அபீத் சார்ல ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ டூ இசட் ஃபவுண்டேஷன்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். அதுலயும் மெயின்ஸ் கண்டக்ட்டும் வரும். மெயின்ஸ் கன்டென்ட்டும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.